ஹலோ காய்ஸ், நம்ம சற்றும் எதிர்பாராத சில சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான எபிசோடில் வந்து நடக்குது. ஸோ இதை வந்து பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கானா வினோத் அண்ட் ஃபேமிலி, அவங்களுடைய ஃபேமிலி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடுக்கு வந்து வந்திருக்காங்க. இதில் கானா வினோத் அவர்கள் பேசியிருக்காங்க, பாக்கியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேசும்போது கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண் கலங்குற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சுக்கள் வந்து அந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இப்போ வரைக்குமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கானா வினோத் அவர்களை வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி தான் வந்து எடுக்க வச்சிட்டாங்க, அந்த கேஷை எடுக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வந்து விமர்சனங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பேசியிருக்காரு. ஸோ அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்த்துருவோமா. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சீசன்களில் டேக்லைனாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடின பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் மிச்சர் சாப்பிட்டு சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து இன்னுமே வந்து இருக்காங்க. டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதியும் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரியாமலேயே டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா தகுதியும் உடைய ஒரு ஆள் தான் வந்து கானா வினோத் அவர்கள். நேற்றுக்கு வந்து பணப்பொட்டியோடு வெளியே வந்துட்டார். இந்த விஷயத்தை வந்து மக்களால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ கானா வினோத் வந்து வெளியே போனதுக்கு இவங்க காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கதறிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்கவுங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் அவர்கள் இன்றைக்கி ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்காப்புல. வந்தது மட்டும் இல்லாமல் என் மனசார சொல்கிறேன், நான் எவ்வளவோ வாழ்ந்திருக்கேன், எவ்வளவோ வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன், இந்த 18 லட்சம் எனக்கு வந்து போதும், என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இது ஒன்று போதும், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நானாக தான் எடுத்தேன் அப்படின்றத வந்து ரொம்ப ஆணித்தனமாக வந்து கானா வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் சார், ஏன்னா இவ்வளோ டேலண்ட் இருந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து இருந்தும் முறையான ஒரு நல்ல இடம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டிருக்கேன். பட் இப்போது ரொம்ப அன்புகள், அவ்வளோ பாசத்தையும் நேசத்தையும் கொட்டுறதுக்கு மக்கள் அப்படின்றவங்க கிடச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருக்கேன். நானும் மனசார சொல்கிறேன், இந்த பணம் எங்களுக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லி பாக்கியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது லிட்ரலாக வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யாருமே போதும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. போதும் என்ற மனமே வந்து பொன் செய்யும் மருந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேருமே ஒரே மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா எங்களுக்கு போதுங்க, அவ்வளோதான், போதும், நாங்கள் இவ்வளோ தான் உழைச்சிருக்கோம், இதுக்கான சன்மானமாக நான் பார்க்குறோம், போதும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஸ்டேஜில் சொல்லும்போது விஜய் சேதுபதி சொல்லவா தேவை, சந்தோஷமா சாமி தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாப்புல நல்லா இருக்குது. ஸோ இந்த விஜய் சேதுபதி அவர்களும் அண்டு நம்ம கானா வினோத் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.